வெல்கம் டு டிஆர்பிஜி டிஆர்பி கோச்சிங் சென்டர் பசாலஜி. எஸ்டர்டே வந்து நம்ம அகாடமிக்கில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு லெசன்னு முடிச்சாச்சு. ஸோ we're going to look at the second lessons with regard to 11th standard. ஓகேங்களா? ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் the second lesson என்னன்னு பார்த்தோன்னா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். இந்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் most important point வந்து we are going to discuss now, and at the end of this lessonsல நம்ம இதில் ஜாயின் பண்ணவங்களுக்கு அகாடமியில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் சீரீஸ் கொடுத்துருக்கேன் பிரிண்ட் பண்ணி. இதை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் ஒரு 90 கொஷின்ஸும் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதை கோ த்ரூ பண்ணவே பேசிக் கொஷின்ஸு இந்த கான்செப்ட் எல்லாம் கிளியராக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? So with that being said, let's get into the lesson now. Biological classification வந்து is a scientific procedure of arranging organisms into groups on the basis of their similarities. ஓகேங்களா? சிமிலாரிட்டிஸ்னா ஒத்து போகக்கூடிய தன்மையும் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ் ஒத்து போகக்கூடிய தன்மையை வச்சு தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் அண்ட் பிளேசிங் த குரூப்ஸ் இன் ஏ hierarchy of categories. Hierarchy of a categories. Okay na? So groups are assigned to a fixed hierarchy of categories such as species, genus, family, order, class and division. Okay la? And kingdom. இது ஒரு பேசிக் 7 hierarchy of classification வந்து நம்ம நேற்று சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் கிங்டம் ஃபைலம்லேருந்து அண்ட் we have class, order, family, genus, species. இது நேற்று வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் டு டிஸ்கஸ் இட் அகெயின். ஓகேனா? ஸோ இன்னொரு முறை டிஸ்கஸ் பண்ண அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் நேற்று ரிலீஸ் பண்ண அந்த வீடியோலையும் இது கொஞ்சம் ஒரு முறை பார்த்துங்க. எப்பவுமே வந்து நம்ம அகாடமியில் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு லெசன் முடிச்சுட்டு அதோட ஒரு 90 இல்லை 80 to 90 கொஷின்ஸ் வந்து நம்ம போட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது எல்லாமே பேசிக் கொஷின்ஸு அண்ட் அடிஷனலாக வந்து நெக்ஸ்ட் நான் டெஸ்ட் வைப்பேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போகும்போது நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரிய வரும். ஓகேங்களா? அண்ட் கிங்டம்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்னா வந்து மேக்ஸிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிவிஷன் ஆர் ஃபைலம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தா கிங்டம். ஓகேங்களா? இந்த கிங்டம் வந்து எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வித் கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். ஓகேங்களா? அந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். அது மாறுதலுக்கு உட்பட்டுட்டே இருக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம புது டூல்ஸ் அண்ட் டெக்னிக் வருது. மைக்ரோஸ்கோப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ECM எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்குது, செம்மிட்டெம்லாம் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவோம், அப்புறம் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். இதெல்லாமே வந்து நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜியில் இன் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வந்து வர வர நம்மளுடைய கிளாசிஃபிகேஷன் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மாறிட்டே இருக்கு. ஓகேங்களா? இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். ஓகேங்களா? சிஸ்டம்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான். இதில் 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் நம்ம நேற்றே பார்த்தோம் வீடியோவில். 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னாவே இட் இஸ் ப்ரொபோஸ்ட் பை லின்னேயஸ். ஓகேங்களா? யார் ப்ரொபோஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா லின்னேயஸ். அது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷனாவே உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தோன்னாவே லின்னேயஸ் தான் ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்ணார், அனிமல்ஸை அண்ட் லிவிங் பீயிங்ஸை வந்து கிளாசிஃபைட் இன்டு 2 கேட்டகரிஸ், மெயின் கேட்டகரிஸ், கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமாலியா. பிளான்ஸ் எல்லாம் தூக்கி கிங்டம் பிளான்டேல போட்டிருக்காரு, அனிமல்ஸ் எல்லாம் தூக்கி கிங்டம் அனிமாலியால போட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெயின் கிளாசிஃபிகேஷன். இதுதான் வந்து முதல்ல 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சொன்னாங்க. ஆனால் வந்து காலப்போக்கில் வந்து இட் இஸ் நாட் அப்ரூவ்டு பை நாட் அப்ரூவ்டு அஸ் ஃபங்கை வந்து எதில் போகிறதுன்னு தெரியல. ஓகேங்களா? அண்ட் ஆர்கானிசம்ஸ் லைக் யூக்ளினா. ஓகேங்களா? யூக்ளினா வந்து எதில் போகிறதுன்னு தெரியல, கிளாமிடோமோனாஸ் எதில் போகிறதுன்னு, இதெல்லாம் வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம படிச்சுட்டே வருவோம். சரிங்களா? ஸோ இதை பார்த்துங்க. மெயின் வந்து கிங்டம் அனிமாலியா அண்ட் பிளான்டே. ஓகேங்களா? இது வந்து 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் இட் இஸ் ப்ரொபோஸ்டு பை லின்னேயஸ். இப்போ வந்து 3 கிங்டமில் யார் சார் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் ப்ரொபோஸ்டு பை ஹேக்கல்.
ஓகேங்களா? ஏதாவது ஒண்ணு இயர் வந்துரும். இல்லன்னா வந்து யார் ப்ரொபோஸ் பண்ணதுன்னு வந்துரும். ஏதாவது ஒரு க்ளூ வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இவரு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, இல்ல பிளான்ட் அனிமலே மட்டும் இல்ல, புரோட்டிஸ்டான்னு சொல்லிட்டு நம்ம புது கான்செப்ட் கொண்டு வரலாம் அப்படின்னாரு. ஓகேங்களா? இது எதுக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் உயிரி யூனியனானது ஒண்ணு. ஒரு செல் உயிரிய வந்து நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணலாம். பிளான்ட் அண்ட் அனிமலே வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம் நம்ம தனியா போடணும். அண்ட் ஒரு செல் உயிரியை மட்டும் நம்ம தூக்கி புரோட்டிஸ்டால போடலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தா ஹேக்கல் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் பிஜிடிஆர்பி படிக்கும்போது இது அண்டர்லைன் எல்லாம் பண்ணிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் நான் பண்ணும்போது நான் படிக்கும்போது அப்படியே ஒவ்வொன்று அண்டர்லைன் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேங்களா? பேசிக் வந்து நான் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால தான் வந்து நானும் வந்து 11th அண்ட் 12th படிங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் வந்து பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாவே அடுத்தடுத்து நம்ம வந்து நீ காலேஜ் டிஆர்பி எழுதினா கூட இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லெசன் நான் சொல்றேன் பாருங்களேன். ஓகே, ஃபோர் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து ப்ரொபோஸ்டு பை கோப்லாண்ட். ஓகேங்களா? யார் சொன்னது பார்த்தீங்கன்னா கோப்லாண்டு. இயர் அந்த அளவுக்கு முக்கியமாக இல்லைனா கூட பரவாயில்ல. நீங்கள் அட்லீஸ்ட் வந்து யூ ஷுட் ரிமெம்பர் த நேம் ஹூ ப்ரொபோஸ் தட் கிங்டம். ஓகேங்களா? டைப் ஆஃப் கிங்டம் 4 கிங்டம் 3 கிங்டம் அண்ட் 2 கிங்டம். ஓகேங்களா? ஸோ வந்து 3 கிங்டம் வந்து ப்ரொபோஸ்டு பை ஹேக்கல். 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து ப்ரொபோஸ்டு பை கோப்லாண்ட். ஓகேங்களா? ஹேக்கல் உங்களுக்கு தெரியும் 3 கிங்டம். லேண்ட் என்னது? லேண்டுனா ஒரு ஒரு என்ன சொல்றது, நம்ம ஃபார்மிங் பண்ற ஒரு இடம். ஓகே, கழனின்னு வச்சுங்களேன். அதுல வந்து 4 கார்னர் இருக்கும். ஓகேங்களா? அதனால 4 கிங்டம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஆர்ஹெச் விட்டேக்கர் உங்களுக்கு தெரியும். இது வந்து இதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எதுன்னு பார்த்தா ஆர்ஹெச் விட்டேக்கர். ஓகேங்களா? அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தோன்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சொன்னார். ஸோ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து இட் வாஸ் ப்ரொபோஸ்டு பை ஆர்ஹெச் விட்டேக்கர். சாரி, இது நம்ம சொல்ல மறந்துட்டோம். இதுல வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தாரு, அனிமாலியா, பிளான்ட், புரோட்டிஸ்டா. ஓகே, இது பண்ணியாச்சு. அப்போ 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல வந்து கோப்லண்ட் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா மொனிராவை வந்து புதுசாக ஆட் பண்ணாரு, மொனிரான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த புரோட்டிஸ்டால எல்லாம் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா எல்லாமே யூனிசெல்லுலார், இதுவுமே யூனிசெல்லுலார். ஆனா மொனிரால வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா யூனிசெல்லுலார் ப்ரோகேரியட்ஸ் வந்து ஆட் பண்ண இதுல எல்லாம் தூக்கி போட்டாங்க. இதில் கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரோகேரியோட்டிக் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து உயிருள்ள பொருட்கள். ஆனால் உயிருள்ள ஒரு செல்லு, ஆனால் ஒரே ஒரு செல்லு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸு. அது வந்து எதில் போட்டிருக்காரு, மொனிரால போட்டிருக்காரு. அண்ட் யூகேரியோட்டிக் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து இதில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 4: மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்ட், அனிமாலியா. இது நம்மளுக்கு கிளாரிட்டியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ப்ரொபோஸ்டு பை ஆர்ஹெச் விட்டேக்கர். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ட் கிரைட்டீரியா லைக் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேங்களா? ஒரு செல்லோட காம்ப்ளெக்சிட்டி, செல் ஸ்ட்ரக்சரோட காம்ப்ளெக்சிட்டி, செல் பாடியோட ஸ்ட்ரக்சரு அண்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் முக்கியமாக கேட்பாங்க. ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கிரைட்டீரியா என்னென்ன, இது எதை பேஸ் பண்ணி அவர் வந்து 5 வகையான கிங்டம் இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர், காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பாடி ஸ்ட்ரக்சர் அண்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், எப்படி வந்து உணவோட்டம் வந்து எடுத்துக்குதுங்க. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி அவர் வந்து கிளாசிஃபை பண்ணார். ஓகேங்களா? அப்புறம் தென் கம்ஸ் தி சிக்ஸ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து ப்ரொபோஸ்டு பை கார்ல் வூஸ். கார்ல வந்து 6 டயர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? கார்ல வந்து 6 டயர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு நிமோனிக்ஸா நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ ஜீன்ஸ், rRNA ஜீன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு கொஸ்டின்ஸ் தான். பட் ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலா நம்ம அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ கார்ல் லூஸ் வந்து யூஸ் பண்ண என்ன, எதை யூஸ் பண்ணி அவர் வந்து 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சொன்னார்னு கேட்பாங்க. he used rRNA. ஓகேங்களா? அதில் என்ன rRNA வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட். ஆர்னது ரைபோசோமல் ஆர்என்ஏ. இப்போ யாராவது வந்து இப்போதான் வந்து சார் நான் இப்போதான் எம்எஸ்சி பிஎட் முடித்தேன், எனக்கு rRNA என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம செல் பயாலஜியில் நம்ம படிக்கும்போது அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஓகேங்களா? he used 16S rRNA. ஓகேங்களா? ஓகே, இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோன்னா மொனிராவை ஃபர்தரா டிவைட் பண்ணி
ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் அவர் பிரிச்சாரு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எந்த மாதிரி வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 16S RNA வச்சு 16S RNA வச்சு எந்த கிங்டமை வந்து கிளாஸிஃபை பண்ணாரு கார்ல் லூஸ்ன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கார்ல் லூஸ் வந்து நம்ம என்ன பண்ணாரு, மொனிராவை வந்து யூஸ் பண்ணாரு. மொனிராவை வந்து ஃபர்தர் டிவைட் பண்ணி என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா, ரெண்டு வகையாக பிரிச்சாரு. ஒன்று ஆர்கி பாக்டீரியா, ஒன்று யூ பாக்டீரியா. ஓகேங்களா? இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்கேயிக் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன மீனிங்னா பழமையான, ஓல்டுன்னு அர்த்தம். ஆர்கேயிக்னா என்னது? ஓல்டு. ஆர்கி பாக்டீரியா இப்போ ஓல்டு பாக்டீரியா. ஓகேங்களா? மொனிராவை ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்காரு. யாரு? கார்ல் லூஸ். ஒன்று வந்து ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூன்னா என்னன்னா ட்ரூன்னு அர்த்தம். யூன்னு ட்ரூ, அதான் யூ கேரியோட்டிக்னா ட்ரூ செல்ஸ்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம்ல வந்து கேட்குறாங்க, சார் எனக்கு மீனிங் தெரியல, எனக்கு படிக்க முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மீனிங் தான். இதெல்லாம் நம்ம படிச்சாதான் அட்லீஸ்ட் வந்து we would be able to eliminate the answer, wrong answers. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. மீனிங் தெரிஞ்சு தயவு செய்து படிங்க. எந்த கோச்சிங் சென்டர் சேர்ந்தாலும் சரி, மீனிங் தெரியாம தயவு செய்து படிக்காதீங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. உங்களால் வந்து இப்போ இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் வந்து நம்ம எல்லாமே ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் கேட்குறாங்க. மேக்ஸிமம் வந்து கூற்று காரணத்தில் கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் முடியும். நீங்கள் வந்து 2022 2019 நடந்த டிஆர்பி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மெமரி பேஸ்ட் கொஷின்ஸ் நிறைய இருந்தது. இப்போல்லாம் வந்து கான்செப்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ மீனிங் தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. ஸோ ஆர்கின்னது ஓல்டு, முந்தைய, ஏன்ஷியன்ட்னு அர்த்தம். யூன்னா ட்ரூ. ஓகேங்களா? ஸோ மொனிரன்ஸ் என்னன்னு பார்த்தா ஆல் ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம்லாம் தூக்கி எதில் போட்டிருக்காங்க? மொனிரால போட்டிருக்காங்க. புரோட்டிஸ்டான்னு பார்த்தோன்னா யூனிசெல்லுலார் யூகேரியோட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிசெல்லுலார் யூகேரியோட்ஸ் எல்லாம் தூக்கி எதில் போட்டிருக்காங்க? புரோட்டிஸ்டால போட்டாங்க. ஓகேங்களா? இதில் வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஃபோட்டோசிந்தட்டிக், கன்சியூமர் அண்ட் புரோட்டோசோவா. புரோட்டோசோவா நம்மளுடைய அனிமல் கிங்டம்ல ஃபர்ஸ்ட் ஃபைலம் எதுன்னு பார்த்தா புரோட்டோசோவா தான். ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ஃபங்கையில் வந்து யூகேரியோட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்புறம் போக போக. ஓகேங்களா? அண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ஹெச் விட்டேக்கர் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு? மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வச்சுமே என்ன பண்ணாரு அவரு? இந்த கிளாசிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாரு. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பிளான்டே நான் மொட்டைல். பிளான்ட்ஸ் என்னது? தே ஆர் நான் மொட்டைல் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா? இப்போ இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எட்டிரோ அப்படின்னாவே வந்து மற்றவங்க கிட்ட வந்து சார்ந்து வாழறது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஃபுட்டுக்காக பிளான்ட்ஸ் வந்து சார்ந்து வாழறோம், இல்லைன்னா மற்ற அனிமல்ஸ் வந்து சார்ந்து வாழறோம். ஏன்னா நம்மளுடைய ஃபுட்டை வந்து நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியாது. ஆனால் வந்து இது வந்து ஆட்டோட்ரோப்ஸ். உணவுக்காக மற்ற உயிர்களை வந்து சார்ந்து வாழ்ந்துச்சுன்னா இது வந்து ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் சொல்லுவோம். ஆட்டோட்ரோபிக்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ். இது வந்து என்னது? ஆட்டோன்னா செல்ஃப்னு அர்த்தம். ஆட்டோனானது செல்ஃப். ஆக்சுவலாக ஆட்டோனா நம்ம வந்து 4 வீலர் ஆட்டோன்னு நினச்சிப்போம். அது என்னன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் நம்மளே வந்து நினச்சதுக்கு ஆட்டோவில் எடுத்து போகிறது, அதுதான் வந்து செல்ஃப்னு அர்த்தம். ஆட்டோனானது அட்டானமஸ்ன்னு சொல்லுவோம். ஆட்டோனா செல்ஃப்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷனா தன்னைத்தானே வந்து ஃபுட்டை வந்து தயாரிச்சுக்குன்னு அர்த்தம். மீனிங் அது. ஓகே. இது ஃபங்கையில் இது வந்துருச்சு. ஓகேங்களா? ஃபங்கை எல்லாமே இப்போ இது மட்டும்தான் ப்ரோகேரியட். இது யூகேரியோட்டிக் செல், இதுவுமே யூகேரியோட், இது யூகேரியோட். ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பிளான்ட் எல்லாமே வந்து என்னது? நகர முடியாதுல்ல. அதாவது மொட்டையில் நகரக்கூடிய, நான் மொட்டையில் நகர முடியாத ஒன்று. சரிங்களா? ஓகே. அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தோன்னாவே மெட்டாசோமன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா மல்டி செல்லுலர் ஆர்கனைசேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ பிளான்டேல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் டிஆர்பியில் இருந்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக வந்து நடந்த காலேஜ் டிஆர்பியில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் ஒரு 3 கொஷின் வந்து பாட்னிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து பேசிக்காக வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க. ஆல்கே, பிரையோஃபைட்ஸு, டெரிடோஃபைட்ஸு, ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து இதில் வருது, பிளான்டில் வருது. ஓகேங்களா? ஸோ தி 3 டொமைன் ஆஃப் லைஃப் எது அப்படின்னு பார்த்தோன்னா அட்வென்ட் ஆஃப் மாலிகுலர் பயாலஜி. அட்வென்ட்னா என்னதுன்னா
புதுசா வந்திருக்குங்க. ஓகேங்களா? மாலிகுலர் பயாலஜி எல்லாம் வந்து வந்ததுனால, விச் லெட் கார்ல் ஊஸ் டு இன்ட்ரோடியூஸ் 3 டொமைன் சிஸ்டம் டிவைடிங் லைஃப் ஃபார்ம்ஸ் இன்டு ஆர்க்கியா, பாக்டீரியா அண்ட் யூபாக்டீரியா. ஓகேங்களா? 3 இதுவா வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னாவே, அவர் என்ன ஆர்ஆர்என்ஏ யூஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னாவே 16S. எஸ் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்வெட்பர்க் யூனிட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் ரிசர்ச் மெத்தடாலஜி படிக்கும்போது ஸ்வெட்பர்க் யூனிட் அது என்னன்னு பார்ப்போம். செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்வெட்பர்க் யூனிட் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்வெட்பர்க் யூனிட். இதுவுமே வந்து பழைய டிஆர்பியில் கொஷின்ஸ் எல்லாம் கேட்ட கொஷின் தான் எல்லாமே ஸ்வெட்பர்க்ன்றது. ஏன்னா இப்போல்லாம் அதை கேட்கறதில்ல அவ்வளோ ஈஸியாக. பார்ப்போம். ஆனால் எதுவுமே கண்டிப்பாக வந்து 11th 12thலேருந்து பிஜிடிஆர்பியில் கண்டிப்பாக ஒரு 30 கொஷின்ஸ் வரும். டேரக்டாவோ இன்டெரக்டாவோ 30 to 40 40 கொஷினுமே வரும். இப்போவுமே கூட 40 கொஷின் வந்து வந்திருக்கு. பட் எங்கேருந்து வந்திருக்கு, எப்படி எல்லாம் வந்து அது வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது மேக்ஸிமம். நம்ம வந்து கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. The 3 domain system adds a level of classification. Okay, above the kingdom present in 5 or 6 kingdom systems. ஞாபகம் வச்சுங்க. அண்ட் நம்ம இப்போ வந்து என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ஹெச் விட்டேக்கரோட 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ளீஸ் ரிமெம்பர். அண்ட் இந்த ஒவ்வொரு டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. சரிங்களா? இந்த மொனிராவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னது ப்ரோகேரியோட்டிக் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டோம். இதில் யூகேரியோட், இது எல்லாமே யூகேரியோட். ஓகேங்களா? அண்ட் செல் வால் வந்து எதில் ப்ரெசென்ட் இருக்கு? விச் இஸ் ப்ரெசென்ட் இன் மொனிரா. செல்வால் வந்து பட் செல்லுலோஸ் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. பிளான்ட்ல வந்து செல்லுலோஸ் செல்வால் வந்து செல்லுலோஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃபங்கையில் கைட்டின் இருக்கும். பிளான்ட்ல வந்து செல்லுலோஸ் இருக்கும். அனிமல்ஸ் வந்து செல்வால் வந்து ஆப்சண்ட்டு. ஓகேங்களா? புரோட்டிஸ்டால வந்து ப்ரெசன்ட் இன் சம் புரோட்டிஸ்ட். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அண்ட் நியூக்ளியர் மெம்பரேன் ஞாபகம் வச்சுங்க. ஆப்சண்ட் எங்க? மொனிரால. இது எல்லாமே ப்ரெசன்ட்டு. அண்ட் பாடி ஆர்கனைசேஷன் பார்த்தோம்னா செல்லுலார். பாடி ஆர்கனைசேஷன் பார்த்தோன்னா செல்லே வந்து ஒரு உயிரியாக வந்து ஆக்ட் பண்ணும். அதான் செல்லுலார்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபங்கையில் பார்த்தோன்னா மல்டி செல்லார் இருக்குது, லூஸ் டிஷ்யூவும் இருக்குது. லூஸு டிஷ்யூஸ் ஆர் லூஸ்லி பேக்டு. ஓகேங்களா? அதுவே வந்து ஒரு உயிரியாக வந்து நம்மளுக்கு வந்து புலப்படும். நான் வச்சுங்க. அண்ட் இதில் வந்து பிளான்ட்டே வந்து டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இங்கே இருக்குது. இதில் வந்து டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம் வந்து அனிமல்ஸில் இருக்குது. இங்கே வந்து ஆர்கன் இருக்கு, ஆர்கன் சிஸ்டம் இங்கே இல்லை. பட் அனிமல்ஸ் வந்து வி ஹேவ் ஆர்கன் சிஸ்டம். ஓகேங்களா? மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தோம்னா ஆல்வேஸ் வந்து இது வந்து ஆட்டோட்ரோபிக். ஞாபகம் வச்சுங்க. அண்ட் கீமோசிந்தட்டிக். ஓகேங்களா? கீமோசிந்தட்டிக்னா வந்து சன்லைட்டில் வந்து அதுக்கு எனர்ஜி தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஆர்கி பாக்டீரியாவில் வந்து கீமோசிந்தட்டிக் தான் இருக்கும். ஓகேங்களா? முதல்ல வந்து இந்த பூமி உருவான போது வந்து சூரிய ஒளி இருந்தது, பட் ஆக்சிஜன் கிடையாது. ஓகேங்களா? த அட்மாஸ்பியர் வாஸ் ரெடியூசிங் அட்மாஸ்பியர். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து கிடையாது. ஃபோட்டோசிந்தட்டிக். அப்போ ஆக்சிஜன் இல்லாத டைமில் வந்து ஆக்சிஜனும் இல்லை, இந்த மாதிரி குளோரோஃபில்லும் இல்லை. அப்போது அந்த உயிரினங்கள் வந்து கிடைக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வச்சு தான் அது வந்து தேவையான ஃபுட்டு வந்து தயாரிச்சுக்கிச்சிங்க. ஓகேங்களா? அதான் கீமோசிந்தட்டிக். இப்போது மொனிராவில் வந்து எத்தனை வகையான மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோபிக். அதுங்களே வந்து தன்னைக்கு தேவையான ஃபுட்டு வந்து அதுங்களே தயாரிச்சிக்கும். கீமோசிந்தட்டிக், ஃபோட்டோசிந்தட்டிக், ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷனும் இருக்குது, சாப்ரோட்ரோபிக் நியூட்ரிஷனும் இருக்குது, அண்ட் பேராசைட்டிக் நியூட்ரிஷன் இருக்குது. இந்த சாப்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் அந்த பாக்டீரியாலாம் வந்து இறந்த உடம்புல அப்படியே போயிட்டு மேலே வந்து உக்காந்து அந்த அந்த அப்படியே டீகம்போஸ்டு வர அந்த இது பார்த்தீங்களா, ஜூஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதையே வந்து உணவாக அதனால எடுத்துக்க முடியும். யாரு? சாப்ரோஃபைட்டிக்னா அதான் மீனிங். சாப்ரோஃபைட்டிக்னா அதுதான் மீனிங். அந்த டெட் ஜூஸஸ் எல்லாம் வந்து உணவாக வந்து கன்வெர்ட் பண்ண அதெல்லாம் முடியும். ஓகேங்களா? அதான் சாப்ரோஃபைட்டிக் சொல்லுவோம். ஸோ இதுலேயே வந்து ஈக்காலஜிலாம் நம்ம பார்ப்போம். சாப்ரோஃபைட்டிக் ட்ரோபிக் லெவல்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக டீகம்போசிஷனில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அந்த லெசன் வரும்போது நம்ம பார்ப்போம் அதை. அண்டு புரோட்டிஸ்டாவில் பார்த்தோம்னா
யூகேரியோட்டிக் ப்ரெசன்ட் இன் சம் செல்வால்லேருந்து அங்கங்கே சில இதில் தான் இருக்கும். அண்ட் நியூக்ளியர் மெம்பரேன் வந்து ப்ரெசண்ட்டு பாடி ஆர்கனைசேஷன் செல்லுலார். இங்கே வந்து ஆட்டோட்ரோஃபிக், ஃபோட்டோசிந்தட்டிக், ஹெட்ரோட்ரோஃபிக் மூணுமே இருக்குது. பட் சாப்ரோஃபைட்டிக் வந்து கிடையாது ப்ரோட்டீஸில், ஞாபகம் வச்சுங்க. பேரசைட்டுக்குமே இதில் பேரசைட்டுக்குமே இருக்குது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அந்த பிளாஸ்மோடியம் எல்லாம் வந்து இதில் தான் வரும், ப்ரோட்டிஸ்டால தான் வரும். இதில் வந்து யூகேரியோட்டிக் ஆர்கனைசேஷன் கைட்டின் வந்து ப்ரெசென்ட். செல்வால் என்ன இருக்கும், கைட்டின். இது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எப்படி பாருங்க, நான் டிஆர்பி படிக்கும்போது ஒவ்வொன்றுமே அண்டர்லைன் பண்ணி தான் படித்தேன். ஓகேங்களா, சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்கும்போது இதே தான் உங்களுக்கு கொடுப்பேன், ஃபஸ்ட்டு 11th and 12th பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அதை, சரிங்களா. ஓகே. அண்டு செல்லுலோஸ் வந்து இங்கே இருக்கும், எதில், செல்வாலில், பிளான்ட்டில். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பார்த்தோன்னா அனிமேலியா எப்பவுமே வந்து ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷனில் அனிமல்ஸில் எப்பவுமே வந்து காணப்படக்கூடிய நியூட்ரிஷன் எதுன்னு பார்த்தா ஹெட்ரோட்ரோஃபிக் அண்ட் ஹோலோசோயிக், ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதில் பார்ப்போம். கிங்டம் மொனீரால வந்து ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லெட் மீ ஜூம் இன். ஓகே, கிங்டம் மொனிரால வந்து கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் அலோன். ஓகேங்களா, ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான் வந்து எதில் இருக்கு, மொனிரால இருக்கு. அண்ட் மொனிரன்ஸ் ஆர் யூனிசெல்லுலார், ஒரு செல் உயிரி தான். அண்ட் காஸ்மோபொலிட்டன்லாம் வந்து எங்கும் காணப்படக்கூடிய எல்லா இதுலையும் இருக்கும் காஸ்மோபொலிட்டன்லாம். ஓகேங்களா, அண்ட் மெனி ஆஃப் தம் வந்து ஃபார்ம் தி டீகம்போசர் பயோமாஸ் ஆஃப் தி ஈகோசிஸ்டமில் தி அட்டைன் தி டீகம்போசர் லெவல். ஓகேங்களா, அந்த லெவலில் தான் அங்கே இருக்கும். அண்ட் நியூக்ளியர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரிமைன்ஸ் ஃப்ரீலி சஸ்பெண்டட் இன் தி செல்லுலர் சைட்டோபிளாசமில் வந்து தேர் இஸ் நோ கிளியர் நியூக்ளியர் மெட்டீரியல், ஞாபகம் வச்சுங்க. அண்ட் அதில் வந்து நியூக்ளியஸ் இல்லாதனால அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தா நியூக்ளியாய்ட். ஸோ ப்ரோகாரியோட்டில் நியூக்ளியஸுக்கு பதில் என்ன இருக்கும், நியூக்ளியாய்டு இருக்கும். ஓகேங்களா, அண்ட் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ். ஓகேங்களா, கண்ணுக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிளியராக புலப்படாத நியூக்ளியஸ் தான் அதுக்கு பேர். அண்ட் நியூக்ளியஸ் வந்து தே டு நாட் ஹாவ் அ மெம்ப்ரெயின். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அண்ட் லேக்னா என்னது, இல்லைன்னு அர்த்தம். லேக் ஆஃப் மெம்ப்ரெயின் பவுண்டு செல் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், குளோரோபிளாஸ்ட். இது அந்த அளவுக்கு வந்து மெம்ப்ரெயின் இல்லாமல் தான் இருக்கும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாமே எதுவுமே நியூக்ளியஸும் இருக்காது, குளோரோபிளாஸ்டும் இருக்காது, மைட்டோகாண்ட்ரியாவும் இருக்காது. மெம்ப்ரெயின் பவுண்டு ஆர்கனல்ஸ் அந்த அளவுக்குலாம் இது இருக்காது. அதில் இப்போ நம்மளுக்கு வந்து பவர் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாம் செல்ஸ் எல்லாம் பார்த்தா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு பார்த்தோன்னா நம்ம டேரக்டாக எது சொல்லுவோம், மைட்டோகாண்ட்ரியா சொல்லுவோம். ஆனால் அங்கே மைட்டோகாண்ட்ரியா இருக்காது, மொனிரால எது இருக்குன்னு பார்த்தா மீசோசோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீசோசோம் எது அப்படின்னு, சரிங்களா. இங்கே பாருங்க, மீசோசோம் இருக்கா, இதுதான் மீசோசோம். ஓகேங்களா, இதுதான் வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ மீசோசோம்னு வந்து எங்கே இருக்கும், மொனிரால்ஸில் மட்டும்தான் இருக்கும், மற்ற யூகேரியோட்டிக் ஸ்ட்ரக்சரில் இருக்காது, ஒன்லி ப்ரோகேரியோட்டிக் இதில் தான் இருக்கும். அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் ஸ்ட்ரக்சர் கால்டு குளோரோசோம். நமக்கு வந்து பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்னு இருக்கும், பிளாஸ்டிக் தனியாக படிக்கும்போது நம்ம இப்போ சொல்லுவோம். இங்கே வந்து ப்ரோகேரியோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோசோம் தான் இருக்கும். இது எல்லாமே வந்து நான் படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், அதே மாதிரி தான் நீங்களும் படிக்கணும், சரிங்களா. அண்ட் குளோரோசோம்ஸ் ஆர் present in some autotrophic bacteria, for example green sulfur bacteria. ஓகே, ஸோ கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவில் வந்து ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அதோட ஃபுட்டை அதுவே வந்து தயாரிச்சுக்குது வித் ஹெல்ப் ஆஃப் வாட்னு கேட்பாங்க. அப்போ வந்து குளோரோசோம்ஸ், குளோரோன்னு கிரீன் சல்ஃபர் பாக்டீரியான்னு பேர், சரிங்களா, ப்ளீஸ் ரிமெம்பர். அண்ட் செல் வால்ஸ் பார்த்தோம்னா பிரின்சிபலி தே ஆர் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் லேயர். பெப்டிடோகிளைகான் வந்து எங்கே இருக்குது, செல்வாலில் இருக்குது. எங்கே, மொனிரின்ஸோட செல்வாலில் எது இருக்கும், பெப்டிடோகிளைகான், அது ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. அண்டு மோஸ்ட்லி வந்து தே ஹாவ் காம்பினேஷன் அமினோ ஆசிட்ஸ், சுகர்ஸு அண்டு ஓகேங்களா டெக்கோயிக் ஆசிட். நம்ம வந்து பாக்டீரியா வந்து கிராம் நெகட்டிவ் கிராம் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் தான் வந்து டெக்கோயிக் ஆசிட் இருக்கும், ஆனால் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில்
டெக்கோயிக் ஆசிட் இருக்காது. சரிங்களா? இப்போ கிராம் ஸ்டெயினிங் போட்டோம்னா அந்த ஸ்டெயினை வந்து அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு காரணம் வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் டெக்கோயிக் ஆசிட் இருக்கிறதுனால தான். ஓகேங்களா? கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் வந்து ஸ்டெயின் பண்ணாலும் அது ஸ்டெயின் நிற்காது, வேறு ஸ்டெயின் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா வந்து ஸ்டெயின் வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இட் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் டெக்கோயிக் ஆசிட் அண்ட் மொனிலியன் செல்ஸ் ஹேவ் 70s rRNA. ஓகேங்களா? 70s ரைபோசோம்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ரைபோசோம்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, rRNA தான். ஓகேங்களா? அது கலெக்டிவாக நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா ரைபோசோம்ஸ் சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? நம்ம செல் பயாலஜி படிக்கும்போது அது ஒவ்வொன்று பற்றியும் நம்ம பிரித்து நம்ம சொல்லிடுவோம், ஞாபகம் வச்சுங்க. அண்ட் மொனிரன்ஸோட மல்டிப்ளிகேஷன் வந்து தே ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அங்கே கிடையாது எங்கள் மொனிரன்ஸில். அதாவது ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்ல வந்து மொனிரன்ஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஓகேங்களா? தே லேக் ட்ரூ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அங்கே கிடையாது. தே ஆர் இன்கேப்பபிள் ஆஃப் கேமெட்டோஜெனிசிஸ். கேமெட்ஸ் ஃபார்மேஷன் அங்கே நடக்காது. பட் ஜெனடிக் ரீகாம்பினேஷன் மே அக்கர். ஜெனடிக் ரீகாம்பினேஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 குரோமோசோமும் வந்து கிராசிங் ஓவர் நடக்கும். ரீகாம்பினேஷனில் வந்து கிராசிங் ஓவர் நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன்லாம் வந்து பார்த்தோம்னா கிராசிங் ஓவர் நடக்கிறதுனால தான் நம்ம வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ ரீகாம்பினேஷன் வந்து இஸ் மஸ்ட் இன் யூகேரியோட்டிக் செல்ஸில். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரீகாம்பினேஷன் வந்து மே அக்கர் டியூ டு கான்ஜுகேஷன். இங்கே ரீகாம்பினேஷன் எதெல்லாம் நடைபெறுது அப்படின்னு பார்த்தா கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் டிரான்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ளீஸ் see here. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பாக்டீரியாவோட செல்லு. அதில் என்ன இருக்குது? பிளாஸ்மிட் இருக்கும். இது ஒவ்வொன்று பற்றி நம்ம இது வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட் இன் பயோடெக்னாலஜி. ப்ளீஸ் ரிமெம்பர். ஓகேங்களா? காலேஜ் டிஆர்பியில் இந்த சின்ன ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒரு கொஸ்டின் நம்ம ரைட் பண்ணி கரெக்டாக பண்ணிடலாம். ஓகேங்களா? காலேஜ் டிஆர்பியில் பொறுத்த வரைக்கும் அதை நம்ம இங்கே பார்ப்போம். ஓகேங்களா? அதனால தான் வந்து 11th தான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியா. ஓகேங்களா? 12th கூட ஓரளவுக்கு ஈஸியாக நம்ம ஓரளவுக்கு படிச்சிடலாம். பட் 11th பொறுத்த வரைக்கும் பேசிக் பயாலஜி வந்து கொஞ்சம் நம்மளுடைய நாலேஜ் வந்து பில்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கான மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்சர் தெரியலனா கூட தெரிஞ்ச கான்செப்ட் வச்சு நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் நம்ம ரைட்டான ஆன்சரை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எப்போவுமே வந்து கான்செப்ட் நம்ம புரியுதுதான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். புரிஞ்சிச்சுன்னா நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் நம்மளுக்கு ஆன்சரே தெரியல சார், எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்துருக்கான், ஆனால் வந்து நம்மளால் யூ வில் பி ஏபிள் டு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இது பாக்டீரியா, இது அதோட ஜெனடிக் மெட்டீரியலு. இப்போது இது என்னன்னு சொல்லுவோம்? நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். இப்போ தான் சொன்னேன். இது வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படிப்போம் சிலபஸ் பேஸ்டு கொஸ்டின் பார்க்கும்போது அந்த லெசன் பார்க்கும்போது. பட் இந்த கான்செப்ட் பாருங்களேன், இது வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. ஓகேங்களா? அண்ட் சர்க்குலர் டிஎன்ஏ ஞாபகம் வச்சுங்க. இதில் வேற ஏதோ ஒரு பிளாஸ்மிட் வந்து உள்ள நுழையுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்ஃபார்மண்ட். இது எல்லாமே வந்து பயோடெக்னாலஜியில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். இந்த பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம ஞாபகம் வச்சுங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னது? ஒரு பிளாஸ்மிடை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணுறது தான் என்னது? டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் இங்கே பாருங்க, டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னா இது வந்து வைரஸ், இது வந்து என்னது? பாக்டீரியா. இந்த வைரஸில் என்ன இருக்கலாம்? டிஎன்ஏவும் இருக்கலாம், ஆர்என்ஏவும் இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்ணோம்னா வைரஸில் எதுவும் ஒன்லி ஆர்என்ஏ தான் இருக்குன்னு நினச்சிப்போம். ஆனால் நம்ம இந்த லெசன் முடியும் போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஸோ இதோட ஜெனடிக் மெட்டீரியல் வந்து இது விட்டுச்சுன்னா அது பேர் வந்து டிரான்ஸ்டக்ஷன். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு, டிரான்ஸ்டக்ஷன் வேறு. இப்போ கான்ஜுகேஷனும் நடக்கும்னு நான் சொன்னேன். இது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 2 பாக்டீரியா நடுவில் ஒரு பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். அதை செக்ஸ் பில்லைன்னு சொல்லுவோம்.
ஓகேங்களா. பிள்ளைன்றது ப்ளூரல், பில்லர்ஸ்ன்றது வந்து சிங்குலர். ஓகேங்களா. செக்ஸ் பில்லர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு இடையில வந்து இந்த ஜெனடிக் மெட்டீரியல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. அதன் மூலியமா ரீகாம்பினேஷன் நடக்கும். அது மூலியமா ரீகாம்பினேஷன் நடக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபெக்ஷன், இது வந்து ஹியூமன் மேடு. ஓகேங்களா. ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னா வந்து ஹியூமனால உருவாக்கப்பட்டுள்ள ஒரு ப்ரொசீஜரு. இது நம்ம ஒரு பாக்டீரியாக்குள்ள எலக்ட்ரிக் ஷாக் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு தேவையான பிளாஸ்மிடை உள்ள இன்சர்ட் பண்ணலாம். அது டிரான்ஸ்ஃபெக்ஷன். அப்போ இந்த நாலோட இதுவுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ டிரான்ஸ்ஃபெக்ஷன் அண்ட் கான்ஜுகேஷன், டிரான்ஸ்டக்ஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது மூணுக்கான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இந்த 4 ப்ராசஸ்க்கான வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா. இது தெரிஞ்சிருந்தா கூட நம்ம காலேஜ் டிஆர்பியில் ஒரு கொஷினுக்கான ஆன்சரை உங்களால் சூஸ் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து டேரெக்டாக கேட்கல, கொஞ்சம் சுற்றி வளைச்சு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும் உங்களால் இது பண்ண முடியும். அந்த கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். ஓகேங்களா. அப்போ நீங்கள் சொல்லணும். நம்ம நேரடியாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து கிளாஸ் இருக்கும், லைவ் கிளாஸஸ். கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே ப்ளேஸ் பண்ணி உங்களை சொல்லுவேன். அப்போ நீங்கள் சொல்லணும். இந்த இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி அது உங்களால் சொல்ல முடியும். ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுட்டிங்கன்னா அது உங்களால் சொல்ல முடியும். சரிங்களா. அது ஒரு சேலஞ்சாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. cellular divisions involves amitosis. மைட்டோசிஸ் நடக்காது. they involve amitosis. என்னது ஆப்சென்ட். எப்பவுமே வந்து ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஏ கொஞ்சம் வித்தியாசமாக ஆட் பண்ணுவாங்க இங்கிலீஷ்காரங்க. என்னது ஆப்சென்ட், ஆப்சென்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ். அப்போ மைட்டாசிஸ் செல் பகுப்பே வந்து அங்கே நடைபெறாது. ஓகேங்களா. வச்சுங்க. அண்ட் அடிஷனலி வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஹெரிடிட்டரி மெட்டீரியல்னு பார்த்தோன்னா இட்ஸ் சர்க்குலர் டிஎன்ஏ கால்டு நியூக்ளியாய்டு. எப்பவுமே வந்து நமக்கு யூகேரியட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் டிஎன்ஏ இருக்கும். என்ன டிஎன்ஏ? லீனியர், அப்படியே ஒரே நேரடியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா சர்க்குலர் டிஎன்ஏ தான் இருக்கும். எங்கே? ப்ரோகேரியோட்டிக் செல்ஸில். ஓகேங்களா. ஓகே. அண்ட் இதெல்லாம் வந்து அடிஷ்னல் பாயிண்ட்ஸு, அப்படியே ஒரு முறை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகேங்களா. அண்ட் 2 மேஜர் குரூப்ஸ் மொனிரால் இருக்குது. ஒன்று ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா. ஆர்கின்னது ஏன்ஷியன்ட்டு, இதுதான் வந்து முதல்ல உருவான பாக்டீரியா. அப்போது ரொம்ப வந்து அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கு, ஓகேங்களா, இந்த வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லாம் வாழக்கூடிய பாக்டீரியான்னு பார்த்தோன்னா இந்த ஆர்கி பாக்டீரியா தான். ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி கூட நிறைய டிஆர்பியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர். அண்ட் யூ பாக்டீரியானது, யூனது என்ன சொன்னேன்? ட்ரூன்னு சொன்னேன். ஓகே. யூ பாக்டீரியா இது வந்து ஃபர்தர் டிவைடட் இன்டு பாக்டீரியா அண்ட் சைனோ பாக்டீரியா. ஓகேங்களா. பாக்டீரியா அண்டு சைனோ பாக்டீரியா அண்ட் சம் அதர் மொனிரன்ஸ் எல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபிளாஸ்மா அண்ட் ரிகெட்சியா அண்ட் ஆக்டினோமைசைட்ஸ். இதெல்லாமே வந்து அடிஷனல் மொனிரன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸு. இதையும் பார்த்துங்க. ஓகேங்களா. அண்ட் ஆர்கி பாக்டீரியாவில் வந்து 3 மேஜர் டைப்ஸு. ஒன்று வந்து இதெல்லாம் பாருங்கள், நான் படிக்கும் போதும் இந்த அண்டர்லைன் பண்ணி தான் பார்த்துருக்கேன். மெத்தனோஜென்ஸ். ஓகேங்களா. அந்த மெத்தனோஜென்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா தே ஆர் ஆப்ளிகேட் அனரோப்ஸ். ஆப்ளிகேட் அனரோப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அனரோபிக் கண்டிஷனில் தான், அதுக்கு ஆக்சிஜனே தேவையில்லை. அது வந்து ஆக்சிஜனே தேவையில்லை, அது தானே வந்து உயிர் வாழக்கூடியமான ஒரு டைப் ஆஃப் அனிமல்ஸு. ஓகேங்களா. ஐ மீன் ஆர்கனிசம்ஸு. அண்ட் பயோகேஸ் ஃபர்மெண்டர்ஸ். இந்த மெத்தனோஜென்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா தே ப்ரொடியூஸ் பயோகேஸ், CH4 மீத்தேன். ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தீஸ் பாக்டீரியா ப்ரொடியூஸ் மீத்தேன். இதான் இங்கே பாருங்க, மெத்தனோ பாக்டீரியா அண்ட் மெத்தனோகாக்கஸ். அண்ட் ஹாலோ என்னது? சால்ட்டு. HALO ஹாலோ என்னது? சால்ட்டு. ஃபைல் என்னது? லவ்விங். ஃபைல் என்னது? லவ். ஓகேங்களா. பிடிக்குன்னு அர்த்தம். அப்போது சால்ட் லவ்விங் பாக்டீரியா, அது என்னது? ஹாலோ ஃபைல்ஸ்ன்னு பேர். இந்த மீனிங் வந்து நீங்கள் பிரித்து பார்த்தா தான் உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. இதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிங்க அப்படின்னு நான் சொன்னது காரணம் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து சின்ன மீனிங் வந்து பிரித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மீனிங் தெரியும். ஓகேங்களா. நீங்கள் வந்து ஆலோ ஃபைல்ஸ்னு தமிழ் ஆலோ ஃபைல்ஸ்னு எழுதுவீங்க, அதுக்கான மீனிங்கே உங்களுக்கு புரியாது. அதனால தான் உங்களுக்கு வந்து மேஜரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். சரிங்களா. ஓகே. தேர் ஃபவுண்ட் to live in environment where with a high salt concentration.
ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன்லையும் இருக்கும். அண்ட் தெர்மோ அசிடோஃபைல்ஸ் ஓகேங்களா. தெர்மோனது டெம்பரேச்சர், அசிடோனது அசிடிக் மீடியம் ஓகேங்களா. பிஹெச்சில் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1 to 14, இதில் வந்து 7 வந்து நியூட்ரல் ஓகேங்களா. இது வந்து நல்லா ஞாபகம் 1 to 7 வந்து என்னது 7 கீழ் கொஞ்சம் அசிடிக்கு அமிலத்தன்மையாக இருக்கும். 7க்கு மேலே போனால் பேசிக்கு ஓகேங்களா. பேசிக்கில் இதுவும் வந்து முக்கியமான கான்செப்ட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அசிடிக் ஆக ஆக பிஹெச் குறையும், ஆனால் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே வந்து நம்ம பயோகெமிஸ்ட்ரியில் நம்ம பார்ப்போம், ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒரு சின்ன கான்செப்ட் வச்சே கூட நிறைய கொஷின்ஸ் நம்ம டிஆர்பி கொஷின் சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாச்சுன்னா பிஹெச் குறையும்னு அர்த்தம். அதாவது பிஹெச் வந்து கோஸ் ஃபர்தர் அசிடிக் மீடியமாக போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ பிஹெச் குறைய குறைய அசிடிக் மீடியமாகவும் அமிலத்தன்மை அதிகமாகும். அமிலத்தன்மை அதிகமாகணும்னு என்ன இருக்கணும், ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷனு அதிகமாக இருக்கணும். ஆனால் இங்கே பேசிக்காக போச்சுன்னா பிஹெச் அதிகமாகும் ஓகேங்களா. காரம் சொல்லுவோம் தமிழில். காரம் ஆக ஆக ஒரு சொல்யூஷனோட காரம் அதிகமாக அதிகமாக ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் குறையும், பட் ஆனால் பிஹெச் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. இதை சின்ன கான்செப்ட் வச்சே வந்து நிறைய டிஆர்பி கொஸ்டின்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ பயோகெமிஸ்ட்ரியில் நம்ம பார்ப்போம் ஆசிட் பேஸு இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஓகே, இதே நம்ம சொல்ல வந்தோம்னா தெர்மோனது ஹை டெம்பரேச்சர்லேயே வாழக்கூடியது, அண்டு அசிடிக் மீடியம்லேயே வாழக்கூடியது. எக்ஸ்ட்ரீம்லி அசிடிக் என்வாயன்மெண்ட்டில் இருக்கும். லெஸ் தென் டூ எங்கே இருக்குது நம்ம பாடியில் பார்த்தா ஸ்டொமக்கில் இருக்குது. லெஸ் தென் 2 எங்கே இருக்குது, ஸ்டொமக்கில் இருக்குது. இந்த லெஸ் தென் 2ல் வந்து HCl வந்து செக்ரேட் ஆகிறதுனால நமக்கு வந்து HCl எதுன்னு இருந்தால் சல்ஃபரிக் ஆசிட் ஓகேங்களா. சாரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். HClன்னு பார்த்தோன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து எங்கே இருக்கும் நம்ம பாடியில்னு பார்த்தோன்னா ஸ்டொமக்கில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பிஹெச் ஆஃப் ஸ்டொமக்னு அர்த்தம். அண்ட் தே ஹாவ் அண்ட் தட் ஹாவ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சரில் அப் டு 110 டிகிரிலையும் அதில் வாழக்கூடிய ஒன்று. அதான் வந்து தெர்மோ அசிடோஃபைல்ஸ்னு பேர் ஓகேங்களா. அண்ட் ஆர் ஃபவுண்ட் இன் ஹாட் சல்ஃபர் ஸ்ப்ரிங்ஸில் ஓகேங்களா. இந்த இடத்துலையுமே வந்து வாழக்கூடிய பாக்டீரியா தான் பார்த்தோன்னா தெர்மோ அசிடோஃபைல்ஸ். இது எல்லாமே வந்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஆர்கி பாக்டீரியா டைப்பில் வருது ஓகேங்களா. ஸோ மெத்தனோஜென்ஸ் ஒரு டைப்பு, மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியா, ஆலோஃபைல்ஸ்னு பார்த்தோன்னா சால்ட் லவிங் பாக்டீரியா, தெர்மோசிடோஃபைல்ஸ்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர்லேயும் இருக்கும், அசிடிக் மீடியம்லேயும் இருக்கக்கூடிய பாக்டீரியா ஓகேங்களா. இந்த சின்ன சின்ன கான்செப்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுக்கு அது ரொம்ப பெருசாக படிச்சுட்டு இருப்போம் டிஆர்பிக்காக. ஆனால் வந்து சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாம் புரியுதா இல்லைன்னு சொல்லிட்டு கொஷின் எடுக்கிறவங்க கண்டிப்பாக இது நோட் பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே, அண்ட் மைக்ரோபிளாஸ்மா. இது வந்து மைக்ரோபிளாஸ்மா பொறுத்த வரைக்கும் த ஸ்மாலஸ்ட் மொனிரன்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா மொனிரன்ஸ் குரூப்லேயே கிங்டம் மொனிராலேயே வந்து ஸ்மாலஸ்ட் செல் எதுன்னு பார்த்தோன்னா இந்த மைக்ரோபிளாஸ்மா தான் ஓகேங்களா. பிளியோமார்பிக், பிளியோனா தான் மல்டிபிள். நம்ம ஜெனடிக்ஸில் வந்து பிளியோட்ரோஃபின்னு நம்ம படிப்போம் ஓகேங்களா. பிளியோட்ரோஃபிக் எக்ஸ்பிரஷன் நம்ம படிப்போம் ஓகேங்களா. நம்ம அதில் நிறைய கான்செப்ட் நம்ம நிறைய பார்ப்போம். ஸோ பிளியோனா தான் மல்டிபிள்னு அர்த்தம். மார்ஃப்னா மார்ஃபாலஜி. அப்போது அதுக்கு நிறைய ஷேப் இருக்குது. இந்த மைக்ரோபிளாஸ்மாவுக்கு நிறைய ஷேப் இருக்குது. அதுதான் வந்து பிளியோமார்பிக் ஓகேங்களா. அண்ட் ஃப்ளெக்சிபிள் இன் ஷேப்பு, அதான் பிளியோமார்பிக்னு அர்த்தம். அண்டு ஆஸ் தே லேக் செல் வால். அப்போது செல் வால் வந்து பிளான்ட் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நாளைக்கு வந்து டெட் ஆர்கனிசம்ஸ் இருந்தாலும் ரொம்ப நாள் வாழும். ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த செல்லை சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த செல்வால் இருக்குது. அந்த செல்வால் வந்து டிகிரேட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஓகேங்களா. ஆனால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் செல்ஸ் எல்லாம் வந்து இப்போது கார்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இறந்த உடம்பு இருந்துச்சுன்னா அது உடனடியாக வந்து அழுக ஆரம்பிச்சிடும். பட் பிளான்ட்டுக்கு அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அனிமல் செல்ஸ் டு நாட் ஹேவ் செல் வால், பட் இந்த பிளான்ட் செல்ஸ் வந்து செல் வால் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் இதுக்கு வந்து இன்னொரு பேருன்னு பார்த்தீங்கன்னா PPLO ஓகேங்களா, ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கனிசம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எது மைக்ரோபிளாஸ்மாவை. இதில் முக்கியமாக என்னதான் ஆப்சென்ட்னு பார்த்தோன்னா செல் வால் இஸ் ஆப்சென்ட் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, மைக்ரோபிளாஸ்மா கேன் சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன் ஞாபகம் வச்சுங்க. ஏரோபிக்னா என்னது, காற்றுள்ள
காற்றுன்னு நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னு ரெஸ்பிரேஷனில் ஆக்சிஜனை மீன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா anaerobic. இது வந்து ஆக்சிஜன் இல்லைன்னா கூட இதால் உயிர் வாழ முடியும். ஓகேங்களா? அண்ட் தே கேன் லீவ் as a saprotrophic ஆர் parasitic ஆன் ஹியூமன்ஸு, பிளான்ட்ஸு, அனிமல்ஸ். சரிங்களா? ஸோ மைக்ரோபிளாஸ்மான்றது வந்து எல்லா இடத்துலையும் அது உயிர் வாழக்கூடிய ஒன்று தான். அண்ட் சைனோபாக்டீரியான்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு இன்னொரு பேர் பாருங்க, ப்ளூ கிரீன் ஆல்கே. ஒரு டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில் எடுத்து பார்க்கும்போது இந்த சின்ன வார்த்தை வச்சு 2-3 கொஷின் வந்து பார்த்துருக்கேன் நான். ஓகேங்களா? நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரெல்லாம் வந்து டெஸ்ட்டு கொடுக்கும்போது அப்போ இந்த சின்ன கான்செப்ட் வச்சே உங்களால் போட்டுருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சைனோபாக்டீரியா இல்லைனா ப்ளூ கிரீன் ஆல்கே, தே ஆர் கிராம் பாசிட்டிவ். ஸோ நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், கிராம் பாசிட்டிவ்ல டெக்கோயிக் ஆசிட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தே ஆர் ஃபோட்டோசிந்தசிஸ் அதெல்லாம் பண்ண முடியும். அண்ட் ப்ரோகேரியோட்ஸ் ஆர் known to be earliest colonizers of barren area because of their ability to perform ஆக்சிஜனிக் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேங்களா? நம்ம முதல்ல வந்து யூரோ மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு சோஷியல் சயின்ஸில் ஒரு கதை படிச்சிருப்போம். இந்த பூமி வந்து சின்னது, இது வந்து சூரியன்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்ததுன்னு சொல்லுவோம். சன்கிட்டேருந்து செப்பரேட்டான வந்த ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல் தான் சொல்லுவோம். அப்போது பிரிஞ்சு வரும்போது நம்ம பூமியில் வந்து எர்த்தில் வந்து ஆக்சிஜனே கிடையாது. ஓகேங்களா? அந்த ஆக்சிஜன் வந்து முதல்ல பூமியில் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணும்போது இந்த சைனோபாக்டீரியா வந்து முதல்ல இந்த ஆக்சிஜனை கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவுமே ஒரு முக்கியமான ஸ்டோரி எவல்யூஷன் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ முதல்ல வந்து ஆக்சிஜனை வந்து பூமிக்கு கொண்டு வந்த ஒரு பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனோபாக்டீரியா. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அந்த கதை ஏன் இது சொன்னேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனிக் சிந்தசிஸ் வந்து முதல்ல யார் பண்ணதுன்னு பார்த்தா சைனோபாக்டீரியா. அதுக்கு இன்னொரு பேர் என்னது, ப்ளூ கிரீன் ஆல்கே. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு முறை பார்த்துங்க. அண்ட் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் சொன்ன ஸ்டோரியே இங்கே இருக்குது. ஆடட் ஆக்சிஜன் டு தி அட்மாஸ்பியர் அண்ட் பேவ்டுன்னு வழிவகுக்குன்னு அர்த்தம். பேவ்ட் த பாத் ஃபார் எவல்யூஷன் ஆஃப் ஏரோபிக் ஃபார்ம்ஸ். ஸோ ஏரோபிக் ஃபார்ம்ஸ் வந்து உருவாகிறதுக்கான வழிவகுத்தது முதல்ல யாருன்னு பார்த்தோன்னா இந்த சைனோபாக்டீரியா. இது நான் டிஆர்பி படிக்கும்போது படித்தது. அந்த கதை இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. சரிங்களா? ஓகே, இன்க்ளூடிங் ஏரோபிக் பாக்டீரியா. சைனோபாக்டீரியா வந்து கண்டெயின் குளோரோஃபில் ஏ. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, குளோரோஃபில் ஏ. இது நான் படிக்கும்போது எல்லாத்தையுமே அனலைன் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி நீங்களும் பாருங்கள். ஓகே, ஓகே, ஓகே. கிங்டம் ப்ரோட்டிஸ்டா நம்மளுக்கு தெரியும். யூனிசெல்லுலார் யூகேரியோட்டுக்கெல்லாம் வந்து எதில் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா கிங்டம் ப்ரோட்டிஸ்டா. சரிங்களா? ஓகே. காம்ப்ளெக்ஸ் மல்டிசெல்லுலார் கிங்டம்ஸு ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தேர் மைக்ரோஸ்கோபிக் யூனிசெல்லுலார் ஒரு செல் உயிரி யூகேரியோட்டிக் ஆர்கனைசேஷன். ப்ரோட்டிஸ்டா எல்லாமே வந்து என்னது, யூகேரியோட். அது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் காஸ்மோபாலிட்டன் ஹேபிட்டட். ஓகேங்களா? எங்கும் காணப்படுகிற ஒரு உயிரினம் தான் இது. அண்ட் மெனி ஆஃப் தம் வந்து ஃபார்ம் தி பிளாங்டானிக் பயோமாஸ். பிளாங்டானிக் பயோமாஸ் தான் வந்து அதிகமாக அதில் இருக்குது. ஓகேங்களா? பிளான்டானிக் பயோமாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து எதுன்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் யூக்ளினா இதெல்லாம் பார்த்தோன்னா பிளாங்டானிக் பயோமாஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த தண்ணி சர்ஃபேஸ் மேலே வந்து அப்படியே மிதந்துனே இருக்கும். அதுவே வந்து தனியாக வந்து அதோட உணவு வந்து தயாரிச்சுக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேரசைட்டிக் நியூட்ரிஷன் எதுன்னு பார்த்தோன்னா பேரசைட்டிக், இன்ஜஸ்டிவ், ஃபோட்டோசிந்தட்டிக்கும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூக்ளினா வந்து ஃபோட்டோசிந்தட்டிக், சாப்ரோஃபைட்டிக் அண்டு மிக்சோட்ரோஃபிக் ரெண்டுமே இருக்கும். ஃபோட்டோசிந்தட்டிக்கும் இருக்கும், சாப்ரோஃபைட்டிக்கும் இருக்கும். ஓகேங்களா? யூக்ளினா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் நம்ம அனிமல்ஸ் கிங்டம் பார்க்கும்போது இந்த பேரமிஷியமே அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? அண்டு this group includes photosynthetic phytoplanktons and non-photosynthetic zooplanktons and disease causing parasites. இதுவுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம் இப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே புரோட்டோசோவா எல்லாமே எதில் வருது, ப்ரோட்டிஸ்டாவில் தான் வருது. ஓகேங்களா? அண்டு
சம் இண்டிவிஜுவல்ஸ் வந்து சில அனிமல்ஸ், சில ஆர்கானிசம்ஸில் வந்து செல்வால் லைக் பெரிஃபரல் கவரிங் கால்டு எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கும். எக்ஸோ எக்ஸோனது வெளியே வெளிப்புற கவரிங் இருக்கும் எக்ஸோஸ்கெலிட்டன், அண்ட் சம்டைம்ஸ் கவர்டு பை அ சாஃப்ட் பெலிக்கலும் இருக்கும். இதுவுமே ஞாபகம் வச்சுங்க. ஓகே. அதில் சூடோன்னு என்னதுன்னா ஃபால்ஸ்னு அர்த்தம். போடா அப்படின்னா என்னன்னா கால்கள். ஓகேங்களா, பொய்க்கால்கள். சூடோனானது பொய், போடியான்றது வந்து போடானவை வந்து பெடல்னு சொல்லுவோம். பிஓ எல்லாமே போடியா அது பெடல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பொய்க்கால்கள் சூடோ போடியா இருக்கும். ஓகேங்களா, இதில் புரோட்டிஸ்டால இதில் வந்து அப்புறம் பார்த்தோன்னா ஃப்ளாஜெல்லா வித் 9+2 ஃபைபிள் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் நான் ஏன் எவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன்னு பார்த்தேன்னா, இந்த லாஸ்ட்டாக போன வாரம் சனிக்கிழமை நடந்த பி மீன் காலேஜ் டிஆர்பிலையும் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இது பாருங்களா 9த்லேயே இருக்குது, அதாவது நம்ம 11th புக்லேயே வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த 9+2 ஃபைபிள் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோன்னா இந்த மைக்ரோடிபிள்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் செல் பயாலஜி படிக்கும்போது. இதில் 9+2 அப்படின்னு எது சார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 இதில் 2. ஓகேங்களா, 9+2 அரேஞ்ச்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீலியா அண்டு ஃப்ளாஜெல்லா. இதுதான் வந்து இந்த ஃப்ளாஜெல்லா அண்ட் சீலியா வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா, ஃப்ளாஜெல்லா அண்ட் சீலியா வந்து மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸு. அது கால்டு மைக்ரோடிபிள்ஸை பற்றி நம்ம ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் கூட இதை கேட்டிருந்தாங்க. இந்த சின்ன இது என்ன நினச்சோம் நம்ம, என்ன சார் வந்து ஃபஸ்ட்டு 11th and 12th ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லுவோம் கிளாஸை. இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருந்தால் கூட அந்த கொஷின் நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ எப்போவுமே வந்து பேசிக்ஸ் தான் வந்து நம்மளுடைய ஸ்டடீஸ் ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே நம்ம பாட்டுக்கு வந்து ஃபாரின் ஆத்தர் புக் எடுத்து பார்த்தோம்னா ஒன்றும் புரியாது. ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெயின் பிக்சருக்கே போகணும். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஃப்ளாஜெல்லா சீலியாவில் என்ன டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, மைக்ரோடிபிள்ஸு 9+2 ஞாபகம் வச்சுங்க. அதுதான் வந்து சீலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா வந்து தே ஆர் பிரின்சிபல் லோகோமோட்டரி ஆர்கன்ஸ். லோகோமோட்டரின்னா நகரக்கூடிய, நம்மளுக்கு வந்து கால்கள் இருக்குது, நம்ம நகர்றோம். அதே மாதிரி இந்த மாதிரி சீலியான்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த பேரமிஷியமில் சீலியா இருக்கும், அதை வச்சு அதை மூவ் பண்ணும். ஓகேங்களா, அண்டு ட்ரிமினோசோமாவில் வந்து எது இருக்கும், ஃப்ளாஜெல்லா இருக்கும். ஓகேங்களா, அண்ட் கான்ட்ராக்டில் வேக்யூல் present in the cytosol help in osmoregulation. இதுவுமே வந்து காலேஜ் இயர்ல கேட்டாங்க பாருங்க. இது 2 கொஷினுமே வந்து 2 பாயிண்ட்டுமே 11th புக் இருக்குது. 11th காலேஜ் இயர்பிக்கு என்ன சம்பந்தம், இது கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ஸோ அந்த கொஷின் நான் சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா, இது அப்படியே இந்த பாயிண்ட் அப்படியே இருந்தது. கான்ட்ராக்டட் வேக்யூலோட பணிகள் இல்லாத எதுன்னு ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அந்த கொஷின் அவங்க சொல்லும் போது நான் தரேன். சரிங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டுமே நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஸோ 11th and 12th பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே. ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் பைனரி, மல்டிப்ளிகேஷன், பட்டிங்கு, என்சிஸ்ட்மெண்ட்டு, ஸ்பொருலேஷன், இதுதான் வந்து டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனு. இதில் வந்து ஃபேவரபிள் கண்டிஷனில் இந்த ப்ரோட்டிஸ்டாவில் வந்து பைனரி பிரிஷன் அண்ட் மல்டிபிள் பிரிஷனில் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணோம். ஆனால் அதில் உணவு சரியாக கிடைக்கல, இல்லை வந்து ரொம்ப சம்மர் சீசனில் இருக்குது, இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தோன்னா பட்டிங்கு, என்சிஸ்ட்மெண்ட்டுக்கு அண்ட் ஸ்பொருலேஷனுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனுக்கு போயிடும். ஓகேங்களா, அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இஸ் எக்ஸிக்யூட்டட் த்ரூ கான்ஜுகேஷன், நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்தோம், அண்டு பை த ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியை. ஓகேங்களா, ஸோ 2 செல்லோட நியூக்ளியம் வந்து ஃபியூஸ் ஆச்சுன்னா அது பேர் சிங்காமி. 2 ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செல்லு, இது வந்து நியூக்ளியஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா இது புரோட்டிஸ்டாவில் என்னது, எல்லா யூனிசெல்லுலார் யூகேரியோட்டிக் எல்லாமே என்ன இருக்கும், கிளியர் நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த 2 நியூக்ளியஸும் வந்து ஒன்றா சேர்றதுக்கு பேர் தான் சிங்காமின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா? ஓகே. இதுவுமே வந்து பேசிக்ஸ் ஒன்று தான். பட் இது ஒரு முறை அப்படியே கோ த்ரூ பண்ணுங்க. இது அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பாயிண்ட்ஸ்லாம் ஒண்ணும் பெருசா இருக்காது. ஓகே. ஸோ கன்சியூமர் டீகம்போசர் ஆர்கானிசம்ஸ்ல வந்து செல்லுலார், ஏசெல்லுலார் அண்ட் ஸ்லைம் மோல்ட்ஸ் ஓகேங்களா? அண்ட் கிங்டம் புரோட்டிஸ்டால எத்தனை டைப் இருக்கு? ஆட்டோட்ரோபிக், photosynthetic ஆர்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் டைனோஃபிளாஜெல்லேட்ஸ், கிரைசோஃபைட்ஸ் அண்ட் யூக்ளினா. இது எல்லாமே வந்து ஆட்டோட்ரோபிக் அண்ட் photosynthetic ஆர்கானிசம்ஸ். இதில் வந்து புரோட்டோசோவனில் வந்து நம்ம அனிமல் கிங்டம்ல அதுதான் ஆரம்பிக்கும். புரோட்டோசோவா போரிஃபெரான்னு இதில் வந்து இங்கே வரும். ஸோ ஜூஃப்ளாஜெல்லேட்ஸு, சார்கோடென்ஸு, ஸ்போரோசோன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாஸ்மோடியம் எல்லாம் வந்து ஸ்போரோசோமன்ல வரும். சீலியஸ் வந்து பிளாஸ்மோடியம் வரும். ஐ மீன் பேரமிஷியம்ல சீலியஸ் எல்லாம் பேரமிஷியம்ல வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ கிங்டம் ஃபங்கையில் வந்து உங்களுக்கு பார்த்தோம் அகாரிகஸ்ன்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து ஒரு பேசிக்கான ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் தான். அண்டு ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபங்கையும் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு மாதிரி பாருங்கள். முக்கியமாக நமக்கு என்ன முக்கியம்? இந்த ஃபங்கையில் இட் இஸ் மேட் இந்த செல்வாலேருந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ். இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? அந்த ஸ்டோர்டு ஃபுட் வந்து எதுன்னு பார்த்தா கிளைக்கோஜன். அனிமல் செல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர்டு ஃபுட் எதுன்னு பார்த்தா கிளைக்கோஜன். இந்த ஃபங்கையிலுமே வந்து ஸ்டோர்டு ஃபுட் எதுன்னு பார்த்தா கிளைக்கோஜன். பட் பிளான்ட்ல வந்து பார்த்தோன்னா செல்லுலோஸ். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே. இதுலேயும் வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஃபங்கை ஆர் ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷனும் இருக்குது அண்ட் சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் இருக்குது. சாப்ரோஃபைட்டிக்னா என்னது? அந்த இறந்த டெட் பாடியில் இது மேலே போயிட்டு அப்படியே மேக்ஸிமம் ஃபங்கஸ் எல்லாம் எங்கே வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவு டங்கு இந்த மாதிரி ஏரியாவில் தான் வரும். அங்கேருந்து ஜூஸஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உணவாக எடுத்துக்கும். அதான் சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன். ஓகேங்களா? அண்ட் மோரலெஸ்ன்னு பார்த்தோன்னா சம் ஆஃப் தம் டிபெண்ட் ஆன் லிவிங் பிளான்ட்ஸு. பிளான்ட் மேலே வாழும், அனிமல்ஸ்லையும் இது இருக்கும். அண்ட் தேர் கால்ட் பேரசைட்ஸ். ஓகேங்களா? அண்ட் சம் ஆஃப் தம் கேன் லிவ் அஸ் அ சிம்பயான்ஸ் இன் அசோசியேஷன் வித் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் லைக் மைக்கோரைசா. ஸோ ஃபங்கையும் வந்து இது ரூட்ஸ் வந்து ஹையர் பிளான்ட்ஸோட ரூட்ஸில் வந்து வாழும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அண்ட் டியூட்ரோமைசிஸ் வந்து அது பேர் இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபங்கை இம்பர்ஃபெக்டின்னு சொல்லுவாங்க. ஃபங்கை இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷுவல் ஸ்டேஜஸ் வந்து இருக்காது, இல்லைன்னா வந்து சரியாக கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். அதுதான் வந்து இம்பர்ஃபெக்ட். டியூட்ரோமைசிஸ் ஆர் தேர் கால்ட் அஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. ஓகேங்களா? ஓகே. இது ஒரு முறை அப்படியே கோ த்ரூ பண்ணுங்க. கிங்டம் பிளான்ட்டே ஓரளவுக்கு நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதை ஒரு முறை பார்த்துங்க. பட் கொஷின்ஸு நான் கிரியேட் பண்ணுற கொஷின்ஸ் வந்து பிளான்ட்டை பற்றி வராது, ஒன்லி அனிமல்ஸ் பற்றி தான் வரும். ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து நான் வாஸ்குலர் பிரேஃபைட்ஸு, வாஸ்குலர் சீட்லெஸ் பிளான்ட்ஸு, வாஸ்குலர் சீடு பிளான்ட்ஸு இது எல்லாமே இதில் வரும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கம் டு தி அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டம்லேருந்து என்னென்னு பார்த்தோன்னா மல்டி செல்லார், நிறைய செல்ஸ் இருக்கும். யூகேரியட்ஸ் அண்ட் டு நாட் பொசஸ் குளோரோஃபில். கண்டிப்பாக வந்து அனிமல் செல்ஸ் வந்து குளோரோஃபில்லே இருக்காது. ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ஹெட்ரோட்ரோபிக் ஹோலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் ஃபவுண்ட். ஹோலோசோயிக்னா வந்து அப்படியே விழுங்கும். ஹோலோசோயிக் நியூட்ரிஷன் வந்து எங்கே இருக்குது? அனிமல்ஸில் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்கனைசேஷன் பாருங்கள். அனிமாலியா கிங்டம் அனிமாலியாவில் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் செல்லுலர் லெவல். செல்லே வந்து ஒரு உயிரினமாக வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய லெவலு. இதில் எதுன்னு பார்த்தா ஒரே ஒரு ஃபைலம் தான், தட் இஸ் போரிஃபெரா. ஓகேங்களா? ஸோ இதில் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை செல்லுலர் லெவல், ஒரு செல் உயிரியை வந்து ஒரு உயிரியை ஆக்ட் பண்ணது தான் என்னது செல்லுலர் லெவலு. அண்ட் டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல். இது வந்து ஃபர்தர் டிவைடட் இன்ட்டு ரெண்டாக டிவைட் பண்ணாங்க. ஒன்று ரேடியல், இன்னொன்று பைலேட்டரல். இதை வந்து சிமெட்ரி. ஓகேங்களா? சிமெட்ரின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் இதில் என்னன்னு சொல்கிறேன், சிமெட்ரி என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தோம்னா இதில் வந்து சீலன் டேட்டா.
ஓகேங்களா. நைடேரியன் சொல்லுவாங்க இப்போ. அண்டு டீனோஃபோராவும் இருக்கும் அதில். ஓகேங்களா. அண்டு பைலேட்டரல் சிமெட்ரியில் வந்து வித்தவுட் சீலம். ஓகேங்களா. பாடி உடல் குழின்னு சொல்லுவாங்க. தமிழ் என்னது உடல் குழி. அப்போது இதில் ஏன்னு என்ன சொன்னேன், ஆப்சென்ட். சீலம் என்னது உடல் குழி. அப்போ ஆப்சென்ட் ஆஃப் உடல் குழி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. இதில் வந்து இது எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் எல்மிந்தஸ்லாம் வந்து இதில் வரும். அண்ட் வித் ஃபால்ஸ் சீலம் அப்படின்னு பார்த்தோன்னா சூடோ தான் சொன்னேன், ஃபால்ஸ்ன்னு சொன்னேன். அப்போ இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது, அதான் வந்து ஃபால்ஸ் சீலம். அதுக்கு எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா ஹெல்மிந்திஸில் வந்து ஆஸ்கெல்மிந்திஸ் ஆர் நீம்த் எல்மின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. வித் ட்ரூ சீலம் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அனலிடா, ஆத்ரோபோடா, மொலஸ்கா, எக்கனோடோமேட்டா, ஹெமிகார்டேட்டா அண்ட் கார்டேட். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஓவரால் பிக்சர் வந்து நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய சிலபஸில் வந்து லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் பிக்சர் வந்து நம்மளுக்கு கொண்டு வரணும். இப்போ எக்ஸாமினேஷன் ஹாலில் இதெல்லாம் வந்து பழைய டைமில் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2012 13 இந்த டைம்லலாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸும் இருந்துச்சு. ஓகேங்களா. பட் இதை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் நம்மளால் கேட்க முடியும். அதுவுமே வந்து நான் கொஷின்ஸ் கொண்டு வரேன், உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன். சரிங்களா. ஓகே. லைகன்ஸ் வந்து பார்த்தோம்னா lichens are symbiotic association of fungus with one or more photosynthetic partners. ஓகேங்களா. ஸோ லைகன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பயாட்டிக் அசோசியேஷன். சிம்பயாட்டிக்னு என்னன்னு பார்த்தோன்னா நான் உனக்கு ஒன்று தரேன், நீ எனக்கு ஒன்று தர, நம்ம வந்து சேர்ந்து வாழலாம். அந்த மாதிரியான ஒரு அசோசியேஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பயாட்டிக் அசோசியேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஃபங்கஸோட வந்து அசோசியேஷனில் ஃபங்கஸ் வந்து வித் ஒன் ஆர் மோர் ஃபோட்டோசிந்தட்டிக் பார்ட்னர்ஸோட அது வாழக்கூடிய ஒன்று. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் தே மே பி ஈதர் கிரீன் ஆல்கே, சைனோ பாக்டீரியம். ஓகேங்களா. த ஃபங்கல் மெம்பர் ஆஃப் லைகன்ஸ் வந்து பார்த்தோன்னா இஸ் கால்டு மைக்ரோபயான்ட்டு. அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ஆல்கே ஆர் சைனோ பாக்டீரியா. இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமாக 2 பார்ட் கேட்பாங்க. ஸோ லைகன்ஸில் 2 பார்ட். ஒன்று என்னது ஃபங்கல் பார்ட். அது என்ன பார்த்தோன்னா மைக்ரோபயான்ட்னு சொல்லுவாங்க. மைக்ரோனாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், ஃபங்கஸ் ஞாபகம் வரணும். ஃபைக்கோ அப்படின்னா வந்து ஆல்கா ஞாபகம் வரணும். ஓகேங்களா. ஸோ லைகன்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் அனிமல் கிங்டமு. ஓகேங்களா. அதில் ஆல்கே பார்ட் 1, ஃபங்கல் பார்ட் 1, இது ரெண்டுமே சேர்ந்து ஒன்றா வாழுதுங்க. ஓகேங்களா. அதான் வந்து பார்த்தோம்னா லைக்கன் சொல்லுவோம். ஓகே. அண்டு இது லைக்கன்ஸோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தே ஆர் பொட்டென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். இப்போது ஒரு இடத்துல வந்து சல்ஃபர் பொல்யூஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த இடத்துல லைக்கன்ஸ் வராது. அப்போ லைக்கன்ஸ் அங்கே இல்லைன்னா என்ன அர்த்தம், சல்ஃபர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இதுவும் ஈகாலஜியில் வரும். இதுவுமே வந்து முன்னாடி கேட்கப்பட்ட டிஆர்பி கொஸ்டின்ஸில் இதுவுமே வந்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த லைக்கன்ஸ் ஆர் வந்து பொட்டென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் சல்ஃபர் பொல்யூஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, எஸ்பெஷலி சல்ஃபர் டை-ஆக்சைடு. ஓகேண்ணா. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த லைக்கன்ஸ் வந்து சல்ஃபர் பொல்யூஷனை வந்து தாங்கிக்கவே முடியாது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அண்டு வெதரிங் ஆஃப் ராக்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கெல்லாம் வந்து மண்ணெல்லாம் எப்படி சார் உருவாச்சுன்னு நம்ம கேட்போம். மண்ணெல்லாம் வந்து எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பாறைகள் வந்து அரிச்சு அதுலேருந்து வர துகள்கள் தான் வந்து வெதரிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த எப்படி சார் அரிச்சு வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லைக்கன்ஸ் தான் வந்து முதல்ல வரும். ஓகேங்களா. இதுவுமே வந்து சக்சஷன்லாம் கேட்பாங்க. ஈகாலஜியில் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி சக்சஷன்லாம் வரும்னு கேட்பாங்க. பிரைமரி சக்சஷன்லாம் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துல மண்ணே இல்லை, மணல் ஒன்று இல்லவே இல்லை. அப்போ முதல்ல அந்த இடத்துல வந்து யார் போய் குடியேறுவா, எந்த உயிரினம் வந்து அங்கே போய் முதல்ல வந்து உயிர் வாழும் அப்படின்னு பார்த்தா லைக்கன்ஸ் தான். ஏன்னு பார்த்தோன்னா பிரைமரி சக்சஷனில் எந்த உயிரினம் முதல்ல போய் உயிர் வாழும் அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லைக்கன்ஸ் தான். ஓகேங்களா. ஏன்னா வந்து தேர் கேப்பபிள் ஆஃப் வெதரிங் தி ராக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அந்த அக்யூமுலேஷன் ஆஃப் ஆர்கானிக் டெப்ரிஸ் ஞாபகம் வச்சுங்க.
அண்ட் மைக்ரோரைசா இதுவுமே வந்து பார்த்தோம்னா மைக்ரோரைசானது வந்து மியூச்சுவல் பெனிஃபிஷியல் ஆர் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ஃபங்கஸ் வித் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ். ஓகேங்களா, மைக்ரோரைசானது ஒன்றும் இல்லை, ஃபங்கஸ் வந்து ஹையர் பிளான்ஸோட ரூட்ஸில் போய் ஒன்றா வாழும். ஓகேங்களா, இதுதான் வந்து மைக்ரோரைசா. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. அது எதுக்கு உதவுதுன்னு பார்த்தோன்னா, கார்பன் சோர்ஸ் வந்து இந்த சுகரில் வந்து மெயினான சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா C6H12O6. இந்த C6 மேக்ஸிமம் வந்து ரூட்ஸ்கள்லாம் வந்து டேரெக்டாக வந்து கார்பன் சோர்ஸை வந்து எடுத்துக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் CO2. பட் ரூட்ஸ் வழியாக போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஃபங்கஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அண்ட் மைசீலியம் வந்து ட்ரெமெண்டஸ் சர்ஃபேஸ் ஏரியா டு அப்சார்ப் மினரல் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் சாயில், எஸ்பெஷலி ஃபாஸ்பேட். ஓகேங்களா, ஸோ இந்த மைக்ரோ என்ன சார் பண்ணுதுன்னு பார்த்தா, இந்த ஃபாஸ்பேட் எல்லாம் வந்து அப்சர்வபிள் ஃபார்மேட்டில் இருக்காது. ஓகேங்களா, உறிஞ்சக்கூடிய ஃபார்மில் இருக்காது. ஏன்னா பட் இந்த ஃபங்கஸ் வந்து பிளான்ட்டில் ரூட்ஸில் இருக்கும். அது வந்து ரூட்ஸுக்குள்ளே ரூட்ஸ் வழியாக பிளான்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு இந்த ஃபங்கஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, அதுதான் மைக்ரோரைசா. ஃபாஸ்பேட் எல்லாம் வந்து முக்கியமாக வந்து நம்ம அதோட சிஸ்டமில் போகிறதுக்கான மெயின் காரணமே வந்து இந்த மைக்ரோரைசா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வைரஸில் பார்த்தோம்னா இந்த சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அப்படியே பாருங்கள் இதை. ஓகேங்களா, எ குரூப் ஆஃப் அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் நான் செல்லுலார். ஓகேங்களா, வைரஸுமே வந்து ஒரு உயிரி தான். ஆனால் வந்து ஒரு உயிருக்குள்ளே போச்சுன்னா அதுக்கு வந்து உயிரின்னு சொல்லுவோம். வெளியே வந்தால் தே ஆர் ஒன்லி ப்ரோட்டீன் பார்ட்டிகல்ஸ். வெளியே வந்து என்னது ஒன்லி ப்ரோட்டீன் பார்ட்டிகல்ஸ் தான் சொல்லுவோம். சரிங்களா, ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் தட். இதுவுமே வந்து ஒரு டைம் அப்படியே பார்த்துங்க. த மல்டிப்ளை ஒன்லி இன்ட்ராசெல்லுலர்லி. ஓகேங்களா, ஸோ செல்லுலர் மெக்கானிசம்ஸ் வந்து அதுக்கு கிடையாது, அதுவுமே ஞாபகம் வச்சுங்க. அண்ட் வைரஸ் ஹாவ் எ நியூக்ளியாய்டு. அந்த வைரஸில் வந்து RNAவும் இருக்கும், DNAவும் இருக்கும். என்வெலப் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ஆஃப் வைரல் ஆரிஜின், லிப்பிடு அண்ட் கார்போஹைட்ரேட்ஸுமே வந்து இருக்கும். ஓகேங்களா, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு பார்க்குறேன். ஓகே, கேப்சிட் பார்த்தோன்னா ப்ரோட்டீனேஷியஸ் கவரிங் அரவுண்ட் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேங்களா, கேப்சிடும் ஒரு அதில் இருக்கும். நியூக்ளிக் ஆசிட் ப்ரெசன்ட் இந்த வைரஸ் இஸ் கால்டு நியூக்ளியாய்டு. ஓகேங்களா, இது முக்கியமான பாயிண்ட், இதுவுமே பார்த்துங்க. ஓகேங்களா, ஸோ எந்தெந்த வைரஸில் DNA வைரஸ் இருக்கா, RNA வைரஸ், DNA வைரஸ், இதுலேயே டபுள் ஸ்ட்ராண்ட் RNA, டபுள் ஸ்ட்ராண்ட் DNA, இது எல்லாமே வந்து இந்த வைரஸில் இருக்கும். இதுமாரி நான் கொடுத்த மெட்டீரியல் நீங்கள் ஒரு முறை பார்த்துங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து மெமரி பேஸ்டு கொஷின்ஸு. இதுவுமே வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணணும். ஓகேங்களா, அண்ட் ஓஸ் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் இன்டர்ஃபரான்ஸ் ப்ரோட்டீன்ஸ் டு ப்ரிவெண்ட் வைரல் மல்டிப்ளிகேஷன். இது இம்யூனாலஜியில் நம்ம இன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா, நம்ம பாடியில் இம்யூன் சிஸ்டமில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்லில் வந்து வைரல் பார்ட்டிகல் வந்து வைரஸ் வந்து உள்ள அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்ம அந்த அட்டாக் பண்ணப்பட்ட செல்ஸ் வந்து இன்டர்ஃபரன்ஸ் செக்ரேட் பண்ணோம். அப்போ வந்து தே ஆர் கால்டு ஆன்டிவைரல் ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா, அண்ட் விரியாட்ஸ்ன்னு பார்த்தோம்னா அந்த விரியாட்ஸ் டேர்ம் வந்து யார் இது பண்ணுன்னு பார்த்தா TO டீன. ஓகேங்களா, பட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா விரியாட்ஸில் தே கன்சிஸ்ட் ஒன்லி நேக்கட் ஸ்டாண்ட் அப் நியூக்ளிக் ஆசிட் வித்தவுட் ப்ரோட்டீன் கோட். நம்ம வைரஸில் என்ன இருக்கும், ப்ரோட்டீன் கோட்டும் இருக்கும், அப்புறம் அது என்ன இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த DNA இல்லை RNA ஏதாவது ஒரு நியூக்ளியர் மெட்டீரியல் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் விரியாட்ஸில் வந்து ப்ரோட்டீன் கோட்டு மேலே இருக்காது, ஒன்லி என்ன இருக்கும், நியூக்ளிக் ஆசிட், ஈதர் DNA இருக்கும் இல்லை RNA இருக்கும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஷோயிங் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் லீனியர் ஆர் சர்க்குலர் RNA தான் இருக்கும் இங்கே. அது மாதிரி ப்ரோட்டீன் கோட்டு இல்லை. ஆனால் இதுக்கு நேர் ஆப்போசிட் எதுன்னு பார்த்தோன்னா பிரியான்ஸில் வந்து பார்த்தோம்னா கிளைகோ ப்ரோட்டீன் இருக்கும், பட் ஆனால் வந்து எந்த ஒரு நியூக்ளிக் ஆசிடுமே அங்கே இருக்காது. ஓகேங்களா, ஸோ பிரியான்ஸ் வந்து என்ன மாதிரியான நோய்களை உண்டாக்குதுன்னு பார்த்தோன்னா காமன் டிசீசஸ் லைக் மேட் கவ் டிசீஸ். இது வந்து ஒரு டைமில் TRPயில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மேட் கவ் டிசீஸ் வந்து காஸ்ட் பை பிரியான்ஸு அண்ட் இந்த இதெல்லாம் பார்த்துங்க. ஓகேங்களா, இந்த பிரியான்ஸ் வந்து வேறு டிஸ்கவர்டு பை பிரிஸ்னர். ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த லெசன் வந்து ஓவர். ஓகேங்களா,
ஆல்மோஸ்ட் வந்து நேற்றே வந்து நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கிளாஸில். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர், எல்லா ஒரு கான்செப்டும் வந்து நம்ம கிளியராக பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து நீங்களும் வந்து கவனிக்கணும். வீடியோஸ் வந்து மல்டிபிள் டைம்லும் வந்து பாருங்கள். அண்டு நான் நேற்றே சொன்ன மாதிரி 11th ஒரு நோட் கம்ப்ளீட்டாக போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வரும்போது ரிவிஷன் அப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த மெட்டீரியலும் வச்சு படிக்கணும், ப்ளஸ் நான் என்னென்ன அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் சொன்னோ அதுவுமே வந்து நம்ம நோட்டில் வந்து நீங்கள் எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் நான் டெஸ்ட் கொடுக்கும்போது ரெண்டுத்தையுமே வந்து படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஃபோன் பண்ணுங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து நான் ஃப்ரீயாக யூடியூப்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து மக்கள் தெரியணும். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சொல்லவே இல்லைன்றாங்க. இது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து ஃப்ரீ ஃபார் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஆஃப் அவர் அகாடமி. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. And you will become a teacher, PG assistant one day. Thank you so much.